பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாஜக தெற்கு மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாஜக தெற்கு மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், தமிழக பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களை நயினா நாகேந்திரன் சந்தித்தார். அப்போது செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 2 வரை இருவார சேவை மூலம் நலத்திட்டம் வழங்குவது குறித்த கூட்டம் கோவையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள வந்துள்ளோம் எனவும், பிரதமர் மோடி பிறந்த நாள் முதல் அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி வரை நலத்திட்டங்கள் இந்த 2 வாரங்களில் வழங்கப்படுகிறது எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேட்டியளித்த நயினா நாகேந்திரன், ஓபிஎஸ் கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு நான் காரணம் என்று தினகரன் எப்படி சொல்கின்றார் என தெரியவில்லை எனவும், என்ன காரணத்தை சொல்கின்றார் என தெரியவில்லை, நான் இன்னும் அவரது பேட்டியை பார்க்கவில்லை என தெரிவித்தார். பாஜக எப்பொழுதும் கூட்டணி வலுப்படுத்த வேண்டும் என்றுதான் நினைக்கின்றது என தெரிவித்த அவர், எனது தனிப்பட்ட எண்ணம் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் எனவும், ஒரு இடத்தில் கூட யாரும் வேண்டாம் என்று சொன்னது இல்லை, எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் என்றுதான் சொல்லி வருகின்றனர் எனவும், டிடிவி தினகரன் சொல்லும் குற்றச்சாட்டுக்கு பொறுப்பு ஏற்க முடியாது என தெரிவித்தார். பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் டிடிவி இருந்தார்கள். அதற்கு முந்தைய சட்டமன்ற தேர்தலில் 165 இடங்களில் போட்டியிட்டு 2% வாக்குகளை வாங்கினார்கள். நாங்கள் அவர் சொல்வதை போல குறை சொல்ல முடியாது எனவும் தெரிவித்தார். டிடிவி எதனால் அப்படி சொல்கிறார் என தெரியவில்லை எனவும், அவர் ஓபிஎஸ் சொல்லி இவர் பேசுகின்றாரோ என தெரியவில்லை. செங்கோட்டையன் மீது அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அது அவர்களது உட்கட்சி பிரச்சனை, அதை பற்றி கருத்தும் சொல்ல முடியாது எனவும் தெரிவித்தார். என்றுமே பாஜக அடுத்த கட்சி விவகாரங்களில் தலையிடாது. ஏப்ரல் 12ஆம் தேதி கூட்டணி குறித்து பேசும்பொழுது அமித்ஷா தெளிவாக சொல்லியிருக்கிறார் எனவும், அது அவர்கள் கட்சி பிரச்சனை என சொல்லியிருக்கிறார் என தெரிவித்தார். கூட்டணியில் இருந்தும் யாரையும் நாங்கள் எப்படி வெளியேற்ற முடியும்? அவரது கட்சியை நாம் எப்படி வெளியே போக சொல்லலாம்? அவர் மீது மரியாதை வைத்திருக்கின்றோம். எல்லோரும் ஒன்றாக வந்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும் எனவும் தெரிவித்தார். திமுகவை வீழ்த்த வேண்டாம் என்று நினைத்தால் அது அவர்கள் விருப்பம். இதைத்தான் நான் ஆரம்பம் முதலே சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன் என தெரிவித்தார். குறிப்பாக டிடிவியுடன் கூட்டணி வேண்டும் என்று அன்று முதல் இன்று வரை சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன் எனவும் தெரிவித்தார். வெளியில் சென்றவர்களை மீண்டும் ஒருங்கிணைக்க முயற்சி செய்வீர்களா என்ற கேள்விக்கு இதை அகில இந்திய தலைமை முடிவு செய்யும் எனவும் தெரிவித்தார். அவர் வந்தால் நல்லது, அவர் வர வேண்டும் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். தனிப்பட்ட முறையில் திமுக வர வேண்டாம் என நினைத்தால் அவர்கள் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும், நான் வரவேற்கிறேன் எனவும் தெரிவித்தார். தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம் இருக்கிறது, அதற்குள் கூட்டணிக்கு வருவார்கள் என தெரிவித்த அவர், விமர்சனங்களை தாங்கினால்தான் வளர முடியும், பழுத்த மரம்தான் கல்லடி பாட முடியும் எனவும் தெரிவித்தார். அரசியலில் எதுவும் நிரந்தரம் இல்லை. தினகரன் எங்களுடன் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் இல்லை, ஓபிஎஸ் பாராளுமன்ற தேர்தலில் இல்லை. இதையெல்லாம் வைத்து ஒரு முடிவு செய்து விட முடியாது எனவும் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, அதிமுக, பாரிவேந்தர் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இருக்கின்றது எனவும் தெரிவித்தார். பிறகு பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய நாள், அந்த நாள் பிறகு லால் பகதூர் சாஸ்திரி இவர்களெல்லாம் மனதில் வைத்து அக்டோபர் 2ஆம் தேதி வரையிலும் கிளை வரையிலும் அமைப்புகளை ஏற்படுத்துவதற்காக இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு எங்களுடைய மாவட்ட தலைவர் சந்திரசேகர் வசந்தராஜன் மற்றும் கர்நாடகா தமிழ்நாட்டினுடைய இணை பொறுப்பாளர் மாண்புமிகு முன்னாள் எம்எல்சி எங்களது பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டிஜி அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பேசுங்க. After that, just 2 minutes I will speak. On behalf of National Bharatiya Janata Party, under the leadership of J.P. Nadda ji, just now our Manila Talevar announced the Seva Pakwada, that is service-oriented programs. Starting from 17th September, it is our Honorable Beloved Prime Minister's birthday, 17th, 25th Deen Dayal Upadhyaya ji's birthday, and 2nd October Mahatma Gandhi and Lal Bahadur Shastri ji's. We are honoring that with the service. BJP is meant for service. Desham, nation first, party next, family or self last. That is our basic ideology of this party. With this motive,
We are celebrating, honoring our great leaderships, remembering their supreme sacrifices and also ongoing projects, ongoing good governance of Narendra Modi ji's led NDA government in last 11 years on various fronts. We are organizing in the name of Seva blood donation camps by Bharatiya Janata Party Yuva Morcha, Mahila Morcha, all morchas will take part, health camps and Swachha Bharati cleanliness programs, and also exhibitions on central government Madhya Arasu, various development and achievements programs, and marathon runs, sports meets, several programs we designed. Everywhere across the Tamil Nadu, up to grassroots level, we are involving our cadre to celebrate this Seva Pakwada program. That is service-oriented program by the each and every family member of our Bharatiya Janata Kachi. That is the main motive of this program. Entire country, Kashmir to Kanyakumari, it is happening. Sir, NDA கூட்டணியிலிருந்து வெளியேற OPS வெளியேறக்கு வந்து நீங்க தான் காரணம் சொல்லி But let him speak, then he will give the answer. First I will say, program I am brief. Because of that, wait, important question also he will answer. And workshop today we are having with the various responsible persons, selected people, about 300 to 400 persons across the Tamil Nadu, who are looking after the Seva Pakwada in a through true letter and spirit. We are implementing this program. And under the leadership of Nayanar Nagendranji, our Manila Taleva, the Bharatiya Janata Party Tamil Nadu will implement very effectively. In various fronts, already we have done zonal conference at Tirunelveli, booth level conference, strengthening of the booth. Like that, several programs you will tell. And this particular program, today we are meeting at Coimbatore on workshop. We are to galvanize and to give our cadre to strengthen the ideas of this program, to give a roadmap. We are meeting here. Now, Nayanarji will speak. Sir, NDA கூட்டணியிலிருந்து OPS வெளியேற காரணம் வந்து நீங்க தான் சொல்லியிருக்காங்க. டிடிவி தினகரன். நான் அவருடைய கட்சியிலேருந்து அவர் கூட்டணிந்து வெளியே போயிட்டாருன்னா நான் எப்படி காரணம், என்ன காரணத்தை சொல்லி அவர் சொல்கிறாரு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக என்ன பேட்டி கொடுத்தாங்க அப்படிங்கிறது என்ன பார்க்கல. நான் இப்போ தான் மீட்டிங்கில் இருந்தேன், நீங்கள் கூப்பிட்ட உடனே நிறைய வந்திருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும்னு நினைக்கிறோம். அதுலேயும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும்னு சொன்னால் எல்லோரும் ஒன்று சேரணுன்ட்டு நான் எல்லா நேரங்களிலும் பேசுகிறேன். ஒரு இடத்துலையாவது நான் யாரும் வேண்டாம்னு சொன்னதே கிடையாது. எல்லா காலத்திலும் எல்லா பேட்டியும் என்னுடைய எல்லா பேட்டியும் எடுத்து பார்த்தா எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு தான் நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். அவர் பயன்படுத்தின பதம் வந்து ஆணவத்துடன் நடந்து கொள்கிறார் நயினார் நாகேந்திரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை. டிடிவி தினகரன் முன்னாள் மாநில அண்ணாமலை முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து ஒருங்கிணைத்து கொண்டு போனார். ஆனால் நயினார் நாகேந்திரன் ஒருங்கிணைத்து கொண்டு போல அப்படிங்கிற குற்றச்சாட்டு. அது அவர் சொல்ல குற்றச்சாட்டுக்கு நம்ம எப்படி பொறுப்பேற்க முடியும்? ஒருத்தர் இருக்காங்கன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிவியோட கூட்டணியில் இருந்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தைய இந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 165 இடத்துல போட்டி போட்டாங்க, 2% ஓட்டு வாங்கியிருக்காங்க. நாங்கள் யாரையும் குறை சொல்லலையே. அவர் சொல்கிற மாதிரி நாங்கள் யாரையும் திருப்பி குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான ஏற்பாடு அதுக்குள்ள ஆளும் நாங்கள் இல்லை. வெளியில வரும்போது அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து பல முறை அவரை தொடர்பு கொண்டேன், அவர் வந்து எனக்கு உரிய இது கொடுக்கல, மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சொன்னாரு. டிடிவி இப்போ வெளியில வந்து அதே குற்றச்சாட்டை வேற மாதிரியா வச்சிருந்தாரு. அதெல்லாம் அது எதனால அப்படி சொல்கிறாங்கன்னு தெரில. ஒருவேளை அவர் சொல்லி இவங்க சொல்கிறாங்களா, இவங்க சொல்லி அவங்க சொல்கிறாங்களா எனக்கு தெரியல. அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்க முடியாது. எப்படிங்க? அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு இபிஎஸ் அவர்கள், இது அவருடைய உள்கட்சி பிரச்சனை. அதில் நம்ம அதைப்படி கருத்தும் சொல்ல முடியாது, அதை பற்றி பேசவும் முடியாது. பேசினார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருந்தார். அப்படி இருக்கும்போது அந்த கட்சியோட பிரச்சனை நாம் எப்படி விளைகிறதுன்னு பார்க்கணும். எப்படிங்க? நேற்றைக்கு செங்கோட்டையன் பேசும்போது என்னை கூப்பிட்டு இது விவகாரம் தொடர்பா டெல்லியில கூப்பிட்டு பேசினாங்க அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது அந்த கட்சியோட விவகாரம் நான் எப்படி இதில் இன்னைக்குமே பாரதிய ஜனதா கட்சி அடுத்த இதில் தலையிடாது.
ஏப்ரல் 12ஆம் தேதி அந்த கூட்டணி பற்றி பேசும்போது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை சொன்னாங்க. இதுவரையிலும் நடந்தது அதுதான். நாங்கள் எந்த கட்சியிலையும் நாங்கள் வந்து ஏற்கனவே அதாவது என்னன்னா டிடிவி ஓபிஎஸ் 2 பேரும் விலகி போனவங்களா கட்சிக்குள்ள சேர்த்த மாட்டேன்னு சொல்லி அதிமுக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதிமுக பாஜக கூட்டணி தெளிவா போகணுன்றதுக்காக தான் நீங்க வந்து டிடிவி வெளியேற்றினதா ஒரு தகவல் இருக்கு. நாங்கள் எப்படி வெளியேற்ற முடியும்? இல்லையா அவர் ஒரு தனி கட்சி வச்சிருக்காரு. அவர் கட்சி நம்ம எப்படி வெளியே போக சொல்ல முடியும்? நாங்கள் இன்றைக்கும் அவர் மேலே மரியாதை வச்சுருக்கிறோம். இப்பவும் நான் சொல்கிறேன், எல்லாரும் ஒன்றா வந்தால் தான் திமுக வீழ்த்த முடியும். திமுக வீழ்த்த வேண்டாம்னு நினச்சாங்கன்னா அவங்க அது அவர்களுடைய விருப்பம். ஆனால் திமுகவை வீழ்த்தணும்னு சொன்னால் எல்லாரும் ஒன்று சேரணும்னு இன்றைக்கும் சொல்கிறேன். ஆரம்ப காலத்திலேருந்து நான் தலைவர் பதவி ஏற்ற நாளிலிருந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நான் தலைவராகிறதுக்கு முன்னாடியே சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கும்போது இன்றைக்கி இருக்கிற அண்ணன் சேலஞ்சர் துறை எம்எல்ஏ அங்கே இருக்கார், அவருக்கும் நல்லா தெரியும். அன்றைக்கே நான் வந்து கூட்டணி வேணும், டிடி கூட்டணி வேணும்னு அன்றையிலேருந்து இந்த வரையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். சார், அமித்ஷா வந்து அதிமுக ஒருங்கிணைக்க முயற்சி பண்ணாரு. ஆனால் அந்த முயற்சி கைகூட நம்பிட்டு இருந்தால் ஆனால் அது நடக்காதனால கூட்டணியிலேருந்து வெளியேறிக்கணும்னு சொல்லி கேட்டுருந்தாருன்னு சொல்லி அது அவருடைய சொந்த கருத்தாக இருக்கும். அதுக்கு எப்படி மாண்பு உள்துறை அமைச்சர் எப்படி அதை கருத்தில் எடுக்க முடியும்? நீங்கள் மாண்பு உள்துறை அமைச்சர் அப்படி அது எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா? இல்லையே. பிறகு எப்படி அந்த கருத்தை நீங்கள் சொன்னது மாதிரி எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறீங்க, உள்துறை அமைச்சரால் முடியாது அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சரை நீங்கள் வம்புக்கு இழுக்கிறீங்களே. ஏன் உள்துறை அமைச்சரை வம்புக்கு இழுத்தா அவருடைய அது தேவையில்லாத விஷயம் தானே. அது ஒரு வார்த்தையை சொல்றீங்க சார், டிடிவி கிட்டயும் மென்மையான போக்கு தான் இருந்ததுங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆனா அவர் எனக்கு ஆணவத்துடன் நடந்து கொண்டீர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துற காரணம் என்ன சார்? உங்க கூட அவருக்கு எதுவும் இணக்கம் இல்லாத சூழல் இருந்தா ஆணவங்கிற வார்த்தையை தொடர்ச்சியா 3 தடவை சொல்லியிருக்காரு சார். ஒருத்தர் திட்டுறாருனாக்கி அதுக்கு நீங்கள் எப்படி காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்கு. நீங்கள் அது எனக்கு நான் என்ன செய்ய முடியும்? அவர்கிட்ட ஆணவத்துடன் நடந்து கொண்டீர்கள் அப்படிங்கிற மாதிரி நான் அவர்கிட்ட எங்கேயுமே யார்கிட்டையுமே நடந்து கொண்டது கிடையாது. வந்த உடனே அவங்களுக்குலாம் வாங்க வணக்கம் தான் சொல்லிட்டு இருக்கேன். போகும்போது போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போகிறேன். எங்கள் கட்சி ரொம்ப துக்குடா கட்சி மாதிரி நினைச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறேன் சார். துக்குடா கட்சி நம்ம யாரையுமே நினைக்க முடியாது. அப்படின்னா நாங்கள் எது கூட்டணி சேரணும்னு ஏன் சொல்கிறோம்? என்றைக்குமே அவர் 1% வச்சுருக்காரா 2% வச்சுருக்காரான்றது முக்கியம் இல்லை. என்னுடைய நோக்கம் தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன், அதாவது எல்லாரும் ஒன்றா சேரணும், திமுக வேண்டாம்னு நினைக்கிற மாதிரி எண்ணங்கள் இருந்தால் அந்த மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது என்ன பொறுத்த எல்லாரும் ஒன்று சேரணும் சார். எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் தான் திமுக சார். அது அவருடைய கட்சி. உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது, அது நான் எப்படி தலையிட முடியும்? சார் நீங்கள் சொல்லுது எனக்கு புரியவில்லை. எனக்கு எப்படின்னா அது அவருடைய கட்சி பிரச்சனைன்னு சொன்னா மறுபடியும் அதே நீங்க திருப்பி ரிப்பீட் பண்றீங்க. அமித்ஷா வந்து ஏற்கனவே பிரிஞ்சிருந்தவங்க எல்லாம் ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா வந்து இந்த கட்சியை ஒருங்கிணைக்கிறதுக்கு நிறைய பாடுபட்டாருன்னு சொல்லி ஓபிஎஸ் வெளிப்படையாவே சொல்லியிருந்தாரு. அது எனக்கு தெரியாது. அவரும் மாண்பு உள்துறை அமைச்சர் என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. அதாவது எனக்கு புரியல. அது நீங்க கேட்குற கேள்வினா ஒரு தலைபட்சமாக கேட்குறீங்க. அப்படி பண்ண முடியாது. ஒரு கட்சி அதனுடைய பொதுச் செயலாளர் அதாவது வந்து அதனுடைய கருத்து சொல்ல முடியாது. இப்போ அதனுடைய கருத்தை வந்து அவருடைய கருத்தை சொல்ல முடியாது. என்னுடைய கருத்தை அவங்க மீது நான் திணிக்க முடியாது. இப்போ ஓபிஎஸ் சரி டிடிவி சரி கூட்டணியில இருந்து வெளியே போயிட்டாங்க. மீண்டும் அவர்களை இணைப்பதற்கான முயற்சியில பாஜக தமிழக தலைமை முயற்சி செஞ்சிருக்காங்க. அது எங்களுடைய அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். ஆனால் அவர்கள் வந்தால் நல்லது. அவர்கள் வந்தால் வர வேண்டும் தான் சொல்றேன். வர வேண்டும்ன்ற ஒரு கருத்தை வந்து நீங்க வெளியே சொல்றீங்க, ஊடகத்தில் சொல்றீங்க. அதே வந்து தனிப்பட்ட முறையில் அங்க கட்சிகளுக்கு அழைப்பு கொடுப்பீங்களா? என்ன தனிப்பட்ட முறையில் சொல்றேன், இந்த கூட்டத்திலே சொல்றேன். திமுக வர வேண்டாம், அவங்க என்ன இருந்தால் அவர்கள் வர வேண்டும். இங்கே நான் வரவேற்கிறேன். சார், என்டிஏ கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வரும்னு சொன்னீங்க. ஆனால் வந்து இருந்த 2 கட்சிகள் வந்து வெளியேறி இருக்கு. இன்னும் 8 மாதம் இருக்க தேர்தலுக்கு ஏன் அவசரப்படுறீங்க? எதிர்கட்சிகளோட விமர்சனங்கள் தானே சார். அதெல்லாம் வரும் சார். நீங்கள் எதிர்கட்சி விமர்சனத்தை தாங்கினா தானே சார் வளர முடியும். பாலிடிக்ஸ் பழுத்து மரம் தானே சார் கல்லறி படம்.
ஏன்னா இவங்க ஒருங்கிணைந்த ஒரு 3-4 வரட்டும், மாதத்துக்குள்ளேயே 7 மாசம் இருக்கு. 2 கட்சிகள் வெளியே இன்னும் போய் 7 கூட்டணி இன்னும் உங்களுக்கு 7 மாதம் இருக்குது சார். ரொம்ப அவசரப்படாதீங்க நீங்கள். இல்ல என்டிஏ கூட்டணிக்கு முன்னாடியே வந்து ஓபிஎஸும் டிடிவி தினகரன் தான். இப்போ வந்து அதிமுக வந்து அவங்க 2 பேர்த்த வந்து வெளியே அனுப்புனதா வந்து Time will tell. இல்லை, what will happen. அரசியல் எது நிரந்தரமாக இருந்திருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். அரசியல் ஏதாவது நிரந்தரமாக எங்கேயாவது நடந்திருக்கா சார்? நீங்கள் இதே மதிப்புக்குரிய தினகரன் அவர்கள் எங்களோட எந்த சட்டமன்றத்தில் கூட்டணி இல்லை. மதிப்புக்குரிய திரு இபிஎஸ் அவர்கள் பாராளுமன்றத்தில் கூட்டணி இல்லை. அதனால் ஒரு சைடு மாறி மாறி வரும். அதனால் இதை வச்சு ஒரு முடிவு பண்ணிட முடியாது. நீ அவசரப்பட வேண்டாம், நல்லது நடக்கும். எந்த கட்சி இருக்கு இப்போ? வரும் சார், வரும். இன்றைக்கு எந்தெந்த கட்சிகள் கூட்டணியில் இருக்கு? கூட்டணி உங்களுக்கு இருக்குமே, உங்களுக்கு தெரியுங்களா? அதிமுக இருக்கிறோம், நாங்கள் இருக்கிறோம், பிறகு பாரிவேந்தர் கட்சி இருக்குது, ஐயா ஜி.கே. வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது, பிறகு அண்ணன் ஏசி சண்முகம் தலைமையிலான கட்சி இருக்குது. வேற சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி இருக்குமா சார்? ஓபிஎஸ் விவகாரத்திலேயே பயங்கரமா பொய் சொல்லிட்டாரு நயினார் நாகேந்திரன். இது ஓபிஎஸ்க்கு நடந்தது, நாளைக்கு எனக்கும் நடக்குன்ற மாதிரி சொல்றாரு. அவரை சமாதானப்படுத்தவோ இல்ல மீண்டும் அவர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு நீங்க எதுவும் முயற்சி எடுப்பீங்களா? கண்டிப்பாக நான் முயற்சி எடுப்பேன். சார், இப்போ அமமுக தேர்தல்னா ஏதோ நிபந்தனை அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த விதமான அது எனக்கு தெரியாது, அவங்கள்ட்ட தான் கேட்கணும். நீங்கள் அந்த நிபந்தனையை சொல்லுங்கள். அந்த நிபந்தனையை நயினார் நாகேந்திரன் கேட்டு நான் திருப்பி உங்கள்கிட்ட வாரேன்னு சொல்லுங்கள். அந்த நிபந்தனையை வச்சு நான் ஒரு வீட்டிலே வேணாலும் போய் கேட்குறேன். இந்த மாதிரியான கூட்டல்கள் திமுகவுக்கு சாதகமா போயிட்டு பாக்குறீங்களா சார் வரக்கூடிய தேர்தல்? ஏன்னா உங்களோட கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கே புகைச்சல் தொடர்ச்சியா இருக்கு. ஒன்று தெரிஞ்சுடுங்க, அதாவது புகைச்சல் வந்து சாதகமாக இருக்குமா இல்லையா ரெண்டாவது விஷயம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள்லாம் நான் தயவுசெய்து உங்களுக்கு தெரியும். அதாவது இன்னைக்கு நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் எத்தனை 24 லாக்அப் டெத்து, 24 லாக்அப் டெத்து. எல்லா இடத்துலையும் எல்லா இடங்கள்லையும் என்ன நடக்குது? போதைப் பொருள்கள். அதுக்கு பிறகு எல்லாம் அடிபட்டு இன்னைக்கு நேற்று கூட ஒரு திமுக அது டிஜிபி ஆஃபீஸ்க்கு முன்னாடி திமுக கூட்டணியில் ஒரு கட்சி வந்து ஆளை அடிக்கிறாங்க, கேமராவில் பதிவாகுது. இன்றைக்கி வரை எஃப்ஐஆர் போடல. பாமக பேரூராட்சி தலைவருக்கு வெடிகுண்டு, நாட்டு வெடிகுண்டு. இது என்ன சார்? இதுக்கெல்லாம் பொறுத்து வெடிகுண்டு வேணும், இதுக்கு போய் கருத்து கேட்குறீங்க? சட்ட ஒழுங்கு சரியில்லை சார். இதுக்கு போய் கருத்து ஒருத்தர் அறுவலத்துக்கு வெட்டினா அதை பற்றி கருத்து என்னன்னு கேட்குறீங்க? சட்ட ஒழுங்கு சரியில்லை, போலீஸ் சரியில்லை, முதலமைச்சர் சரியில்லை. அதான் நாங்கள் சொல்ல முடியும். இதெல்லாம் பார்த்துட்டு நிச்சயமாக மக்கள் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. சார், திமுக கூட்டணியில் எந்த கட்சியும் கடந்த 6 ஆண்டுகளாக வந்து வெளியேறாம வந்து ஒரே வந்து இணக்கமான சார், சொல்றாரு. கூட்டணியில் வெளியே வருது வெளியே வரலங்கிறது பிரச்சனை வேறு. எலெக்ஷனில் மக்கள் வந்து ஒரு தீர்ப்பளிப்பாங்க. நீங்கள் வந்து கன்னியாகுமரியில் ஆரம்பித்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் இது வரைக்கும் தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலும் மாறி மாறி நடந்திருக்கு. 89 வந்த திமுக 91 தோற்று போச்சு. அதுக்கப்புறம் மாறி மாறி தான் ஆட்சி வந்துகிட்டே இருந்திருக்கு. 2006 மைனாரிட்டி கவர்மெண்ட் திமுக, மெஜாரிட்டி கிடையாது, 96 எம்எல்ஏ தான். அதெல்லாம் வச்சுட்டு ஒரு கணக்கு போடவே முடியாது. நீங்கள் சார், இப்போ நடக்கிற சம்பவத்தில் திமுக அரசியல் ரீதியாக அவங்க சாதாரண ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திமுக கூட்டணியை பற்றி அரசியல் ரீதியாக ட்ரை பண்ணுவாங்க. எப்படி அரசியல் ரீதியாக எப்படி கிளைம் பண்ணலாம்? கூட்டணியிலிருந்து வெளியே போயிட்டாங்க, இப்போ எங்களுக்கு சாதகமாக மக்கள் வந்து ஓட்டு போடும்போது தேர்தல் அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க. அதை மாதிரி ஓட்டு போடணும் தவிர இது ஒரு காரணம் கூட்டணிந்து வெளியே போயிட்டாங்க அதனால் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தேமுதிக வந்து பாஜக கூட்டணியில தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து இருந்த நேரத்தில் இப்போ எடப்பாடியார் முதுகுல குத்திட்டாருன்னு சொல்லி பிரேமலதா அவங்க பேசின ஒரு இது கருத்து வெளியே வந்திருந்தது. இல்லை, அதை பற்றிலாம் நான் கருத்து சொல்ல முடியாது. இல்லை, அப்படி இருக்கும்போது இந்த பாஜக கூட்டணியில எந்த கட்சி தான் கடைசி வரைக்கும் பயணம் செய்யும் அப்படின்னு 8 மாதம் இருக்குல்ல, 8 மாதம் இருக்கு உங்களுக்கு. மாநில தலைவராக அண்ணாமலை இந்த செயல்பாட்டுக்கும் உங்களுடைய செயல்பாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவர் வந்து எல்லாத்தையும் அரவணைத்து கொஞ்சம் வலுவாக கொண்டு போனாரு. இப்போ அது இல்லை என்ற மாதிரியான ஒரு சார், உங்கள் கையில் 5 விரல் இருக்குது. 5 விரலும் ஒன்று போல் இருக்காது சார். ஒவ்வொருத்தரும் ஒரு டிஃப்ரெண்டான ஆக்டிவிட்டிஸ். இதற்கிடையில உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்கிறாரா அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து உங்களுக்கு தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறேன். எங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா வந்து அலிஷா அப்துல்லா வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. சரி, இஸ்லாமியர்களுக்கான ஒரு முன்னுரிமை கிடைக்க மாட்டேது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. அவங்க பெரிய ஏதோ ஒரு பதவி அவங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு ஒரு முன்னுரிமையோ ஒரு அங்கீகாரமோ கிடைக்கலைங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. சார், வேலூர் இப்ராஹிம் எங்கிட்ட இருக்காரு, மாவட்டந்தோறும் மாவட்டத்தில் இருக்காங்க. அது ஒருத்தர் போயிட்டதுனால அதாவது குற்றச்சாட்டை அதை பெருசாக எடுத்துகிட்டு பேச வேண்டியது இவ்வளோ பெரிய ப்ரெஸ் மீட்டில் அது தேவையில்லைன்னு நினைக்கிறது தான்.
இப்போ ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்க எல்லாமே தனித்து இருக்கக்கூடிய நிலையில தென் மாவட்டங்களில் வந்து இப்போ கூட்டணியால் எந்த அளவுக்கு வெற்றி பெற முடியும், எந்த அளவுக்கு நீங்கள் ஏன் தென் மாவட்டங்கள்னு குறிப்பிடுங்க? அப்போ அவங்களுக்கு நீங்களாம் அவங்களுக்கு வட மாவட்டத்தில் செல்வாக்கு இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. எதனால நீங்க தென் மாவட்டம் இல்ல நீங்க எதனால செங்கோட்டைன்னு இந்த வார்த்தையை சொல்லிட்டு தென் மாவட்டங்கள்ல வந்து என்ன நிலையில இருக்குன்னு தெரியும், எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு செங்கோட்டை என்ன சொல்லி செங்கோட்டை என்ன சொன்னா தென் மாவட்டங்கள்ல கட்சியினுடைய நிலை என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அது எனக்கு தெரியல. அது தென் மாவட்டங்கள் என்னன்னு எதை மீன் பண்ணி நீங்க பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஜாதிய ரீதியான வாக்குகள் வந்து செதறும் அப்படிங்கிற மீனிங்ல வந்து சொல்றாங்க. ஒரு நயினார் நாகேந்திரனை மட்டும் முன்னிறுத்திட்டு அந்த சமூகத்தை சேர்ந்த மற்ற தலைவர்களை ஃபுல்லா வந்து எதிர்ப்பு செய்யறாங்களா? தென் மாவட்டங்கள்ல வந்து உங்களை முன்னிலைப்படுத்துவதற்காக அந்த சமூகத்தை சேர்ந்த மற்ற தலைவர்கள் எதிர்ப்பு செய்யப்படுறாங்க. அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, 2001 தேர்தலில் இதே ஜாதிகளெல்லாம் சேர்ந்து கூட்டணி வச்சாங்க. மிகப்பெரிய கூட்டணியாக இருந்துச்சு கலைஞர் தலைமையில். 2001 தேர்தலில் இதே மாதிரி தான் எல்லா ஜாதி அமைப்புகளாக சேர்ந்து தான் கூட்டணி அரசியல் இது பண்ணாங்க. வெற்றி பெற முடியல. 2001 புரட்சித் தலைவி அம்மா தான் முதலமைச்சராக இருந்தாங்க. அதனால் ஜாதியெல்லாம் தேர்தல் நேரத்தில் வந்து நிற்காது. வேற I want to conclude with this. ஓகே வரலாம். One minute. DMK front failed totally. Tamil Makkal is fed up with this rule. They are not having any popular schemes or achievements to publicize among Tamil Makkal. Only to divert the attention, sinister design engineered by ruling party, they are spreading false information. They want to see the Kutani should be divided. Day by day, every day they are creating. They depend upon the false propaganda. But people knows how to give the befitting reply. And AIDMK led NDA alliance is going to form the government in Tamil Nadu with thumping majority under the leadership of Narendra Modi. I am appealing one and all, whoever here and there seeing, please fall in the line of trap of DMK. People are fed up with this rule, misrule, corrupt practices, omissions, commissions, anti-people policies. Think any decision you want to take, you should one point everybody should agree. Whoever oppose DMK should come forward. Under the leadership of Narendra Modi ji, I am open invitation to everybody. That's all I want to say. Every day through media, they want to, the social media, the ruling party is creating this conspiracy to spread misinformation campaign. அதாவது ஆட்சி மீது மக்களுக்கு அதிருப்தி இருந்தாலும் ஒரு நிலையற்ற ஒரு கூட்டணியை நம்பி மக்கள் எப்படி முன்னுக்கு வருவாங்க? ஒரு திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையான கொள்கையில கரெக்டா பிடிப்போட இருக்கிறாங்க. இந்த வகையில அவங்க சறுக்கல அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு இல்லையா சார்? இன்னைக்கு அதிமுக பெரிய கட்சி, அதே மாதிரி ஆல் இண்டியா அளவில் பிஜேபி பெரிய கட்சி. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வரக்கூடிய ஒரு கட்சி ஆல் இண்டியா பார்ட்டியோட, ஆல் இண்டியா கட்சியோட ஒரு இணக்கம் தொடர்பு இருந்தால் தான் அவங்களுடைய நன்மைகளை பெற முடியும். இன்றைக்கி தமிழ்நாடு நிறைய திட்டங்களை பெற முடியாமல் இருக்குது. அதனால் மக்கள் வந்து நிச்சயமாக பாரத நரேந்திர மோடி அவளை நம்பி நிச்சயமாக வாக்களிப்பாங்க, நம்பிக்கை இருக்குது. ஆனால் எல்லாரும் ஒன்றா வரணும். உறுதியாக சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி யாருக்கும் பின்னாலே இல்லை. யாரையும் அப்படி தவறான முறையில் அது கருத்து நான் ஒத்துக்கிட முடியும். யாரும் எல்லாரும் ஒன்றா என்னுடைய பொறுத்த முடியும், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் ஒன்றா இருக்கணும். அவ்வளோதான் என்னுடைய வேண்டுகோள். தேங்க்யூ பிரதர். சொல்லுங்க. குடும்பத்தில் 2 பேருக்கு புதிய பதவி, மற்றவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்து. நல்ல கேள்விதான். அதாவது வந்து நயினார் பாலாஜி வந்து நான் மாநில தலைவர் வர்றதுக்கு முன்னாலே இளைஞனுடைய மாநில துணைத் தலைவர். பாரதிய ஜனதா கட்சி ஒரு குடும்ப கட்சி கிடையாது. திமுக ஒரு குடும்ப கட்சி. ஒத்துக்கிறீங்களா? வெரி குட். ஒத்துக்கிட்டால் சரி தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள் முதலமைச்சர், அதுக்கப்புறம் மதிப்புக்குரிய நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கி ஸ்டாலின். அதன் பிறகு துணை முதலமைச்சர் யார்? நமது மதிப்புக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். நாடாளுமன்ற உறுப்பினர்
திரு கனிமொழி அவர்கள், தயாநிதி மாறன் அவர்கள். இதையெல்லாம் நீங்கள் ஒரு நாளாவது அவங்கள்ட்ட போய் கேட்க, யாராவது கேட்டிருப்பீங்கன்னா கேட்டுக்க மாட்டீங்க, அப்படி தானே? பாரதிய ஜனதா கட்சி கேட்கல, இதுவரைக்கும் கேட்கல. கேட்டிருக்கோம் சார். இப்போ அடுத்த கேள்வி கேட்டிருக்கோம் சார். அவங்க கனிமொழி அவங்க வந்திருந்த போது கூட கேட்டிருக்கோம், கேள்விகள் வைக்கப்படுது. அவங்க வந்து அடிமட்ட பொறுப்புகள் இருந்து தான் படிப்படியாக வந்தாங்கிற ஒரு வலுப்படான பதில்கள் தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. கேள்விகள் கேட்காம இல்லை. அதே மாதிரி இப்போ நான் வர்றதுக்கு முன்னாடியே இளைஞருடைய மாநில துணைத் தலைவர். பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய குடும்ப கட்சி கிடையாது, இது அகில இந்திய கட்சி. இன்றைக்கி 330 நாடாளுமன்ற உறுப்பினர், 1600 பேட்ட எம்எல்ஏக்கள் உள்ள கட்சி. என்னுடைய பதவி காலமே 3 வருஷம்தான், 5 மாதம் ஓடிடுச்சு, இன்னும் 2 வருஷம்தான். ஒரு அகில இந்திய தலைமை நினைச்சா அவங்க கூட்டி தரலாம். ஆனால் இந்த கட்சி யாருக்கும் சாதகமான கட்சி கிடையாது. அதெல்லாம் இது வந்து அவருக்கு பொறுப்பு கொடுத்தனால எனக்கு வந்திருக்குன்னு சொல்ல வேண்டிய கருத்து அது சரியாக இருக்காது நான் நினைக்கிறேன். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கேள்விகள் வைக்கும்போது தான் அமித்ஷாவின் மகன் ஜெய்பால் விளையாட்டுத்துறையை சார்ந்த ஒரு பதவிக்கு நேரடியாக எப்படி வருகிறார்? அவர் வந்து விளையாட்டு வீரரா, முன்னாள் விளையாட்டு வீரராங்கிற கேள்வியெல்லாம் திமுக தரப்பில் இருக்காங்க. அரசியல் ரீதியா இல்லாம கூட அரசியல் இருக்கிறவங்களுக்கு இந்த நாட்டில் அதிக பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விளையாட்டுல பிசிசிஐல ஒரு முக்கிய பொறுப்பு வழங்கப்படுது. இவ்வளவு நாள் கிரிக்கெட் விளையாடியவரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவருடைய மகன் எதில் இருக்காரு? கிரிக்கெட் விளையாட்டு வாரியத்தில் இருக்காரா இல்லையா? சப்ஜெக்ட் ஓகேவா? ஓகே. வார்த்தைகள்